بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியிலே சுட்டரிக்கும் நரகம் என்ற தலைப்பு எனக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சொர்க்கம் நரகத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன்னால் ஒரு அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே வாழக்கூடிய நல்லவர்களை நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் நிறைய அவதிக்குள்ளாகிற கஷ்டங்களை அனுபவிக்கிற நிலையை நீங்கள் பார்க்கலாம். அதே நேரத்தில் யார் கெட்டவர்களாக இருக்கிறார்களோ, லஞ்சம் வாங்குபவர்கள், வட்டி வாங்குபவர்கள், வரதட்சணை வாங்குபவர்கள், இந்த மாதிரி பல தீமைகளில் ஈடுபடக்கூடியவர்கள் நல்ல நிலைமையில் இருப்பதையும் சொகுசாக இருப்பதையும் இதெல்லாம் கூடாது என்று ஒதுங்கி இருப்பவர்கள் பல சிரமங்களை சோதனைகளை சந்திப்பதையும் நாம் பார்க்கிறோம். அப்ப இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? பிறகு ஏன் நல்லவர்களாக வாழ வேண்டும், ஏன் கெட்டவர்களாக வாழக்கூடாது? நல்லவர்களாக வாழ்ந்தால் நல்லது கிடைக்கும் என்றால் உலகத்தில் அப்படி நடக்கவில்லை. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நல்லவர்களாக வாழ்கிற ஒரு சிலர் நல்லா இருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் சோதனைகளை கஷ்டங்களை சரியான பாதையில் போகும்பொழுது சந்திக்க நேரிடுகிறது. அப்போ ஏன் நல்லவர்களாக வாழணும், ஏன் கெட்டவர்களாக இருக்கக்கூடாது என்றால் இந்த கேள்விக்கு கடவுளை நம்புகிற ஒருவரும் இதற்கு பதில் சொல்லவே முடியாது. இஸ்லாமிய மார்க்கத்தினால் மாத்திரம்தான் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும். எப்படி இஸ்லாம் சொல்கிறது? இந்த உலகத்தில் நல்லவர்களாக வாழக்கூடியவர்கள் சில சோதனைகளை துன்பங்களை சந்திக்கத்தான் நேரிடுகிறது. ஆனால் இது ஒரு அற்ப உலகம். இங்கே சந்திக்கிற துன்பங்களை பொறுத்த வரைக்கும் மறுமையில் நரகம்ங்கிற துன்பம் இருக்குதே, அதோட இதை வைத்து பார்ப்போமே ஆனால் இதெல்லாம் ஒரு துன்பமே கிடையாது. நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு ஜெயிலில் இருக்கிற மாதிரி அப்படித்தான் நீங்கள் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் சொர்க்க வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கிறது. உங்களுக்கு நீங்கள் நல்லவர்களாக வாழ்வதற்கான அந்த முழுமையான பரிசு சொர்க்கத்தில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கெட்டவர்களாக வாழ்வீர்களே ஆனால் கெட்டவர்களாக வாழக்கூடியவர்களுக்கு நரகத்தில் தண்டனை இருக்கிறது அப்படின்னு இஸ்லாம் என்ன பண்ணுன்னு கேட்டால் இந்த சொர்க்க நரகத்தை நம்பினால்தான் நீங்கள் நல்லவர்களாக வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி இந்த உலகத்தில் நம்ம பார்க்கிறோம், எத்தனையோ தவறு செய்யக்கூடியவர்கள் அவர்கள் தங்களுடைய தவறுகளுக்காக வேண்டி தண்டிக்கப்படுகிறார்கள். எப்படி தண்டிக்கப்படுறாங்க? எவ்வளோ பெரிய தவறு செஞ்சாலும் சரி அதுக்கு இந்த நாட்டில் உள்ள அல்ல இந்த உலகத்திலேயே உள்ள தண்டனை என்ன? அவனுக்கு ஒரு ஜெயில் வாழ்க்கை, அவனை சிறைச்சாலையில் பூட்டி அவனால் பாதிக்கப்பட்டவர்கள்ட்ட வரி வாங்கி அவனுக்கு 3 வேளை நல்ல சோறு, நல்ல திங்க இடம், டிவி பார்க்குறதுக்கு டிவி, படிக்கிறதுக்கு செய்தித்தாள் என்று எல்லா வசதிகளும் வெளியே ஒரு ஏழைக்கு கிடைக்காத வசதிகள்லாம் அங்கே அந்த ஜெயிலில் இருக்கக்கூடியவர்களுக்கு சிறைவாசிகளுக்கு கிடைக்கிறது. அப்போ இது ஒரு தண்டனையா? அதே மாதிரி ஒருத்தன் கொலை செய்கிறான் அல்லது கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்கிறான், ஒரு யாருமே செய்யாத ஒரு தவறை ஒருவன் செய்தாலும் கூட இந்த உலகத்தில் தவறு செய்யக்கூடியவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையா என்ன கொடுக்குறாங்கன்னா தூக்கு தண்டனை அப்படிங்கிறான். இந்த தூக்கு தண்டனைங்கிறது எத்தனை தடவை தூக்கில் போடுவான்? ஒரு கொலை செஞ்சாலும் ஒரு தடவை தான் தூக்கு, 10 கொலை செஞ்சாலும் ஒரு தடவை தான் தூக்கு, 50 கொலை செஞ்சாலும் அதுதான்,
உலக மக்கள் அவ்வளோ பேரையும் கொலை செய்யணும்னு கிளம்புனா கூட ஒரு தடவை தான் தூக்கு. அப்போ இந்த மாதிரி குறைந்த தண்டனை, இது இவன் பண்ண கொலைக்கு, இவன் செய்த அந்த குற்றங்களுக்கு இந்த தண்டனை ஒரு நியாயமானதாக தெரியுதா அப்படின்னு பார்த்தா, இந்த தண்டனை அவன் செய்த தப்புக்கும் ரொம்ப குறைவான தண்டனையாக இருக்கிறது. அப்போ சரியான தண்டனை, தப்பு செய்கிறவனுக்கு சரியான தண்டனை வழங்கப்பட வேண்டும். நல்லவர்களாக வாழக்கூடியவர்களுக்கு அவங்க நல்லவர்களாக வாழ்வதற்கு ஏற்ற பரிசு வழங்கப்பட வேண்டும். என்ன எவ்வளவோ தியாகம் செய்கிறாங்கல்ல, எவ்வளவோ கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்கல்ல. கெட்டவர்களாக வாழ்ந்தால் அவர்கள் அனுபவிக்க முடிகிற அந்த எல்லா சுகங்களையுமே நல்லவர்கள் இழக்கிறார்கள். அப்படின்னா அவங்களுடைய அந்த நன்மைக்கு ஏற்றவாறு அவங்களுக்கு பரிசு கிடைக்கணுமா இல்லையா? இதெல்லாம் எங்கே கிடைக்கும்னு கேட்டால், மறுமைன்னு ஒரு உலகம் இருக்கிறது, சொர்க்கம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது. கெட்டவர்களாக வாழ்ந்தவர்களுக்கு அவங்களுடைய தவறுக்கு ஏற்ற மாதிரியான தண்டனை, அது மனுஷன் கொடுக்குற தண்டனை மாதிரி இருக்காது. அந்த தண்டனை வேற மாதிரி இருக்கும். அவனுடைய தவறுக்கு ஏற்றவாறு அந்த தண்டனை இருக்கிறது. நல்லவர்களாக உலகத்தில் வாழ்ந்தவர்களுக்கு அவங்களுடைய அந்த நன்மைக்கு ஏற்றவாறு பரிசு இருக்கிறது அப்படின்னு இஸ்லாம் மாத்திரம்தான் இதுக்கு ஒரு சரியான ஒரு விடையை சொல்கிறது. அதே மாதிரி நம்ம எவ்வளோ பிரார்த்தனைகள் செய்யணும். கடவுளை நம்பக்கூடியவர்கள் எவ்வளவோ பிரார்த்தனைகள் செய்யணும். நம்முடைய எல்லா பிரார்த்தனைகளுமே ஏற்றுக்கொள்ளப்படுதா? நிறைய பிரார்த்தனைகள் 100 கேட்டோம்னா ஒரு 40 நடக்கலாம், அல்லது 50 நடக்கலாம். ஒரு 50 கோரிக்கைகள் அது ஏற்கப்படாமல் அப்படியே இருக்கிறது. அப்போ எதுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யணும்? கடவுளை நம்புகிற யார்கிட்ட வேணாலும் நீங்கள் கேளுங்க. நம்ம கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்யணும்னு சொல்கிறீங்க, கடவுள்கிட்ட கேட்குறது கிடைக்கலன்னா அப்புறம் எதுக்கு அந்த கடவுள், அப்புறம் எதுக்கு பிரார்த்தனை பண்ணணும்? நம்ம பிரார்த்தனையெல்லாம் வேஸ்ட்டாக போகுது அப்படிங்கிற கேள்விக்கு உலகத்தில் வேற எந்த மதத்தவர்களாலும் பதில் சொல்ல முடியாது. இஸ்லாம் என்ன பண்ணுகிறது? உங்கள் பிரார்த்தனைகள் இந்த உலகத்தில் அது நிறைவேற்றப்படுறது அது ஒரு வகை. ஆனால் சில பிரார்த்தனைகளுக்கு அல்லாஹ் லேட்டாக பதில் கொடுப்பான். சில பிரார்த்தனைகளுக்காக நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆக வேண்டும். இன்னும் சில பிரார்த்தனைகள் இருக்கிறது, இந்த உலகத்தில் அல்லாஹ் அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றி வைக்க மாட்டான். உங்களுடைய கோரிக்கை நடக்காது. உங்களுக்கு மறுமை நாளில் சொர்க்கம் என்ற அந்த பரிசை தருவதற்காக, அதில் உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்காக வேண்டி அல்லாஹ் உங்களுடைய பிரார்த்தனைகளை வெயிட் பண்ண வைக்கிறான். அதை லேட் பண்ணுறான். மறுமை நாளில் தருவதற்காக வேண்டி இங்கே கிடச்சிருச்சுன்னா இது ஒரு அற்ப சுகம். இங்கே ஒருத்தன் கோடீஸ்வரன் ஆகிட்டான், இங்கே ஒருத்தனுக்கு பிள்ளை பிறந்துருச்சு, இங்கே ஒருத்தனுக்கு அவனுடைய கஷ்டங்கள்லாம் போயிருச்சு, கடன்கள்லாம் போயிருச்சு அப்படின்னா இது ஒரு அற்ப சுகம் இது. ஆனால் நிலையான சுகம் இருக்குதே, அந்த சுகம் தரக்கூடிய சொர்க்கம் வேணும்னு சொன்னால் இந்த பிரார்த்தனை லேட் ஆகுது நினைக்காத, நீ உறுதியை கேளு. ஆனால் உன்னுடைய பிரார்த்தனை வீணாகிறது கிடையாது, அதுக்கு மறுமையில் கூலி இருக்கிறது என்று இப்படி இஸ்லாமிய மார்க்கம் என்ன பண்ணுதுன்னு கேட்டால், இந்த சொர்க்க நரகத்தை நம்புவதற்கு நிறைய நியாயங்கள் இஸ்லாத்தில் இருக்கிறது. சொர்க்க நரகத்தை ஒருத்தர் நம்பினால் மட்டும்தான் அவனால் நல்லவனாக வாழ முடியும், அவனால் நம்பிக்கையோடு வாழ முடியும். கடவுளை நம்புறதுல கூட எப்போ உறுதி ஏற்படும் கேட்டால், அந்த கடவுள் என்னுடைய ஒவ்வொரு செயலையும் கண்காணிக்கிறான், என்னுடைய நன்மைகளுக்கெல்லாம் அவன்கிட்ட பரிசு இருக்கிறது, என்னுடைய தவறுகளுக்கெல்லாம் அவன்கிட்ட தண்டனை இருக்கிறது. இப்படி ஒருத்தன் பயந்தால் மட்டும்தான் கடவுளை பயப்படுறவன் ஆவான தவிர இல்லைன்னா கடவுள்னு சொல்லிக்கிடுவான். கடவுள்னு சொல்றவன் தானே நிறைய தப்பு பண்ணுறான். கடவுளை நம்பக்கூடிய சமுதாயத்தை எடுத்து பாருங்க, கடவுளை மறுக்கிறவர்கள் தப்பு செய்வார்களே ஆனால் அது அவனுக்கு கடவுள் பயம் இல்லைன்னு சொல்லலாம். கடவுளை நம்புகிற இந்த சமுதாயத்தை எடுத்துக்கிறங்க, முஸ்லீம் சமுதாயத்தை சேர்த்து நிறைய தப்பு செய்கிறானா இல்லையா? அப்போ கடவுளை இவன் ஒழுங்காக நம்பலை. இவன் வட்டி வாங்குறதுக்கும், வரதட்சணை வாங்குவதற்கும், லஞ்சம் வாங்குவதற்கும், லஞ்சம் கொடுப்பதற்கும், விபச்சாரத்தில் ஈடுபடுறதுக்கும், தண்ணி அடிக்கிறதுக்கும், இவனுடைய எல்லா மோசமான நடவடிக்கைகளுக்கு என்ன காரணம்னு கேட்டால் கடவுளை நம்புகிறான். என்ன பெருசாக நடக்க போகுது? இதுதான் உலகமே பெரிய சொர்க்கமாக தானே இருக்கிறது. இந்த வயசில் நம்ம அனுபவிக்கலன்னா இந்த தண்ணி அடிக்கிறது, விபச்சாரம் பண்ணுறது, இதெல்லாம் இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு சுகம். இந்த சினிமா பார்க்கறது, பாட்டு பாடுறது, பாட்டு கேட்கறது, இதெல்லாம் உலகத்தில் கிடைக்கக்கூடிய சுகம். இதெல்லாம் அனுபவிக்கிற நம்ம முட்டாளே என்றெல்லாம் என்ன நினைக்கிறான்னு கேட்டால், உலகம்தான் தனக்கு நிரந்தரம் நினைக்கிறான். ஆனால் இந்த உலகம் நிரந்தரம் கிடையாது, அழியாத ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையில் நீ சொர்க்கத்தை, ஒரு சொர்க்க வாழ்க்கை உனக்கு வேணும்னு சொன்னால் அதில் நீ உலகத்தில் நல்லவனை வாழணும் இப்படின்னு இஸ்லாம் சொல்கிறது. அப்போ இந்த அடிப்படையை மனதில் புரிந்து கொண்டு இந்த சொர்க்க நரகம் எப்படி இருக்கும் அதுக்கு நம்ம போயிடுவோம். முதல்ல நரகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிடுவோம்.
ஏன்னா நிறைய நரகத்தை பற்றி நம்ம சொல்லியாக வேண்டியிருக்கிறது. முஸ்லிம்கள் நரகத்தை நம்புகிறார்கள். ஆனால் அந்த நரகத்தை எப்படி நம்புறாங்கன்னு கேட்டால், உலகத்தில் ஜெயிலில் கொடுக்குறாங்கல்ல ஒரு தண்டனை, அந்த மாதிரி தண்டனை நினச்சிக்கிறான். நரகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜெயிலில் போட்டு சித்திரவதை பண்ணுவான்ல, அடிப்பான்ல, அந்த மாதிரி போலீஸ் லத்து சார்ஜ் விடுற மாதிரி நரகம்ங்கிறது அப்படி ஒரு சாதாரணமாக இருக்குன்னு நினைக்கிறான். ஆனால் நரகத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டால், அது முழுக்க முழுக்க நெருப்பு தான் நரகத்தில் முழுக்க முழுக்க இருக்கும். நரகம்டா என்னன்னு கேட்டால், அவன் எந்த பக்கம் திரும்பினாலும் அந்த நெருப்பு தான் இருக்கும். நரகத்தினுடைய சுற்றுச்சுவர்கள், நரகத்தில் அந்த கீழே மேலே எல்லாமே நெருப்பால தான் இருக்கும். திருமறை குர்ஆனில் பல இடங்கள் அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டால், அதை நமக்கு எச்சரிக்கை பண்ணுகிறான். எப்படி சொல்றான்? ஃபத்தகுன் நாரல்லதி வகூதுஹன் நாசு பில் வல் ஹிஜாரா உயித்தத்தில் காஃபிரீன். நீங்கள் அந்த நரக நெருப்பை பயந்து கொள்ளுங்கள். அதனுடைய எரிபொருள் என்னன்னு கேட்டால், பெரும் பெரும் பாறாங்கற்கள், அதே மாதிரி மனிதர்கள், இவங்க தான் அதனுடைய எரிபொருளை. நரகம் எப்படி எரியுதுன்னு கேட்டால், அந்த நரகத்தினுடைய எரிபொருள் என்ன? மனிதர்களை கொண்டு அல்ல நரகத்தை எரிக்கிறான். மனிதர்களுடைய உடலில் உள்ள அந்த கொழுப்பு வெளியே நரகத்தில் எரிஞ்சு, தீயில எரிஞ்சு அந்த கொழுப்பு வரும் பாருங்க, கொழுப்பு தோல் இதெல்லாம் சேர்ந்து தான் நெருப்பாக மாறுகிறது. நெருப்புக்கு அந்த நெருப்பை மூட்டுறது மனிதனுடைய உடல். அதே மாதிரி பெரும் பெரும் பாறாங்கற்கள், கற்களும் மனிதர்களுடைய உடலும் தான் நரக நெருப்புக்கு ஒரு இறையா இருக்கிறது. நெருப்பு அதுதான் மூட்டுகிறது அப்படின்னு நல்லா சொல்றான். நெருப்பு, உலகத்தில் உள்ள இந்த நெருப்பு இருக்கு பாருங்க, வெப்பம், அதுலேயே எந்த வெப்பம் ஜாஸ்தின்னு கேட்டால், இந்த நிலக்கரியினால் ஏற்படக்கூடிய வெப்பம் இருக்கு, நிலக்கரியில் வரக்கூடிய வெப்பம், அதுதான் ரொம்ப வெப்பத்திலேயே அதிக வெப்பம்ங்கிறான். அப்போ நிலக்கரிங்கிறது பாறாங்கலுக்கு நிகரானது. பாறாங்கற்களை அல்ல போட்டு அதுவே நெருப்பாக மாறி அப்படி எரிஞ்சிச்சுன்னு வைங்க, அதனுடைய ரிசல்ட் ரொம்ப மோசமாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்றாங்க. இந்த பாறாங்கல் நல்ல சொல்றாங்க, அதுவே எப்படி இருக்குன்னு கேட்டால், மனுஷன் இந்த பாறாங்கல்லை வைத்து அல்ல நரக நெருப்பை மூட்டும் பொழுது அந்த நரக நெருப்பு எப்படி இருக்குன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் மூட்டக்கூடிய நெருப்பு இருக்குதுல்ல, நாருக்கும் ஜுஸூமின் சபீன ஜுஸூமின் நார், நீங்கள் மூட்டுகிற நெருப்பு இது நரக நெருப்புல 70ல் 1 அப்படிங்கிறாங்க. நம்ம நெருப்பு மூட்டுறோம்ல, விறக வச்சு மூட்டுற நெருப்பா இருக்கட்டும், நிலக்கரியினால் வரக்கூடிய நெருப்பா இருக்கட்டும், கேஸில் வர நெருப்பா இருக்கட்டும், நம்ம பயன்படுத்துகிற எவ்வளவு பயங்கரமான கேஸை வைத்து வரக்கூடிய அந்த நெருப்பாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் 70ல் 1ங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை விட 69 மடங்கு அல்லாஹ் என்ன செய்யறான்டா, நரக நெருப்புக்கு ஒரு சக்தியை கொடுத்துருக்குறான். அது அவ்வளவு கொழுந்து விட்டு எரியும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இதை இன்னொரு கட்டத்தில் கூட சொல்றாங்க. நீங்க நரகத்தை ஒரு சிம்பிளா தெரிந்து கொள்வதாக இருந்தால், வெயிலை பார்க்க சொல்லி ரசூலா சொல்றாங்க. வெயில் இருக்குதுல்ல, அந்த ஏப்ரல் மேல் அடிக்கக்கூடிய வெயில், கோடை காலத்தில் அடிக்கக்கூடிய வெயில் இருக்கு பாருங்க, இந்த வெயில் என்னன்னு கேட்டால், இது நரக நெருப்பு விடக்கூடிய ஒரு மூச்சு அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெயில் கடுமையான வெயில் இருக்குதுல்ல, இந்த குளிர்காலத்தில் பனி காலத்தில் அடிக்கிற வெயில் இல்லை, உண்மை ஒரு முட்டை வெயில்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி வெயில் இல்லை, கோடை காலத்தில் அடிக்கிற வெயில் இருக்கு பாருங்க, அந்த வெயில் நம்மளால் தாங்க முடியாத அந்த வெயிலில் எத்தனை பேர் செத்து சுருண்டு விழுந்து சாவுறான் பாருங்க, அந்த மாதிரியான அந்த கோடை காலத்தில் உள்ள அந்த வெயில் நரக நெருப்பு விடக்கூடிய ஒரு மூச்சு தான். அது ஒரு நரகம் இருப்பதற்கு ஒரு அக்னி சாட்சி அது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்றாங்க. இதை சொல்லிட்டு சொல்கிறார்கள், நரகம் என்ன பண்ணுச்சுன்னு கேட்டால், அது அல்லாஹ்விடத்தில் கேட்டுச்சான். என்ன கேட்குது, எப்படி கேட்குறது அல்லாஹ்வுக்கு தான் தெரியாது. அந்த நரகத்தை பார்க்கும் பொழுது அந்த நரகத்தில் அல்லாஹ் என்ன செய்யறான், அதுகிட்ட பேசுறான். அப்போ நரகம் சொல்லுகிறது, என்னுடைய ஒரு பகுதி இன்னொரு பகுதியை தின்று கொண்டிருக்கிறது, யா அல்லாஹ், அதனால எனக்கு ஒரு ஓய்வு வேணும். அப்படி ஒவ்வொன்றா காலி பண்ணி கொண்டே இருக்கிறது. அப்போ எனக்கு ஒரு ஓய்வு வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அல்லாஹ் 2 கட்டத்தில் நீ ஒரு ஓய்வு எடுத்துக்கங்கிறான். ஒன்று கடுமையான வெயில் காலத்தில் ஒரு ஓய்வு எடுத்துக்க, ஒரு மூச்சு விடுமா, அதுதான் நீங்கள் சந்திக்கக்கூடிய கடுமையான வெப்பம், கடுமையான வெயில் அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரக்க குணம் கொண்டோரே, அஸ்ஸலாமு அலைக்கும். தாய் தந்தையரையோ அல்லது இதில் ஏதாவது ஒருவரையோ இழந்து வாடும் ஆதரவற்ற பிள்ளைகள் நம் சமுதாயத்தில் ஏராளம். பெற்றோர்களின் அரவணைப்பின்றி ஏங்கி தவிக்கும் இவர்களுக்காகவும், பெற்றோர்கள் இருந்தும் வறுமையின் காரணமாக வாழ்வாதாரத்திற்கு வாடிக்கொண்டிருக்கும் சிறுவர்களுக்காகவும் விசாலமான கட்டிடத்தில் அர் ரஹ்மான் சிறுவர் ஆதரவு இல்லம் செயல்பட்டு வருகிறது.
பாசத்தோடும் பரிவோடும் தாயுள்ளத்தோடு பராமரிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த சிறார்கள். மார்க்க நெறியோடும் ஒழுக்க மாண்போடும் நடத்தப்பட்டு வரும் இந்த சிறுவர் ஆதரவு இல்லம் உணவு, உடை உள்ளிட்ட அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகிறது. ஒரு சிறுவனுக்காக மாதந்தோறும் ஆகும் செலவு ரூபாய் 4000. ஒரு வருடத்திற்கு ஒரு சிறுவனுக்கு ரூபாய் 48,000 செலவாகிறது. நானும் அனாதையின் காப்பாளரும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். எனவே எங்களோடு சேர்ந்து நீங்களும் இவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்ட மறுமையில் அதிகம் நன்மையை பெற்றுத்தரும் இந்த மகத்தான பணிக்கு உங்களின் ஜகாத் மற்றும் நன்கொடைகளை தாராளமாக வாரி வழங்கிடுவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748727 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. அதே மாதிரி பனி காலத்தில் கடுமையான குளிர்காலத்தில் உங்களுக்கு குளிர் ஏற்படுதே, குளிர்காலத்தில் அது ஒரு மூச்சு விடுகிறது. இதுதான் நீங்கள் சந்திக்கக்கூடிய கடுமையான குளிர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகத்தை பற்றி குறிப்பிடும் பொழுது, நீங்கள் வெயிலை பார்க்குறீங்கல்ல, வெயிலுங்கிறது அதனுடைய அது விடக்கூடிய ஒரு மூச்சு, அங்கிருந்து வரக்கூடிய ஒரு அனல் காற்று தான் இந்த வெயிலுங்கிறாங்க. இந்த வெயில் நமக்கு எப்படி வருகிறது? கிட்டத்தட்ட 149 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இங்கிருந்து சூரியன் இருக்கிறது. அப்போ 149 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து வரக்கூடிய அந்த வெப்ப கதிர்களை நம்மளால் தாங்க முடியலை. அங்கேருந்து வரக்கூடிய அந்த சூட்டை தாங்க முடியலை. எந்த அளவுக்கு நம்ம கண்களால் கூட பார்க்க முடியலை. அது எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற அந்த வெப்பத்தை, அந்த டிகிரி அந்த மேற்பரப்பில் மட்டும் ஒரு 6000 டிகிரி செல்சியஸுங்கிறான். அப்போ 6000 டிகிரி மேலே மட்டும் இருக்கிறது. உள்ள 1,00,000 டிகிரி செல்சியஸ் உள்ள அந்த சூரியனுடைய மையப்பகுதியில் அவ்வளவு நெருப்பு உள்ள இருக்கிறது, அவ்வளவு வெப்பம் இருக்கிறது அப்படிங்கிறான். ஒரு 6000 டிகிரி செல்சியஸை இங்கிருந்து நம்ம கண்ணால் பார்க்க முடியலை, கண்ணு கூசுது. அதனுடைய கொடுமையை நம்மளால் தாங்க முடியலை. அப்போ அதுக்குள்ளே அல்ல நம்மளை தூக்கி போட்டால் என்ன ஆகும்? நரகம்ங்கிற என்னன்னு கேட்டால் இந்த சூரியன்கிறது அது ஒரு அக்னி சாட்சி, அவ்வளவுதான். அந்த நரகம் இருப்பதற்கு ஒரு சாட்சியாக இருக்கிறது. ஆனால் இந்த சூரியனை விட பல கோடி அணு உலைகளுக்கு சொந்தமானது தான் நரக நெருப்பு. நம்ம நரகம் தான் நினச்சிட்டு இருக்கிறோம், ஏதோ நெருப்பு குண்டத்தில் தூக்கி போடுவாங்களே, அப்படி கிடையாது. நரகம்ங்கிற என்னன்னு கேட்டால் பல கோடி அணு உலைகள் நெருப்பு தயாராகுது பாருங்க, அது மின்சாரம் தயாராகுது பாருங்க, அந்த மாதிரியான அணு உலைகளுக்கு சொந்தமானது தான், அதுக்கு நெருக்கமானது தான் நரக நெருப்பு. அப்போ அந்த மாதிரியான ஒரு நெருப்பில் போட்டால் நம்ம நிலைமை என்ன ஆகும்? இது அல்லாஹ் சொல்றான், கல்லா இன்னகாலல்லா நஸ்ஸாத்தன் லிஷவா, அது பயங்கரமான ஒரு நெருப்பு, தோலை கலற்றி எரித்து விடும் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான்னா, இந்த நெருப்பு மேனியில பட்ட உடனே அப்படி தோலை பட்ட உடனே தோலை உரிச்சு எடுத்துறேன் அப்படிங்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், தல்ஃபகு உஜூஹுமுன் நாரு வஹும் ஃபீஹா காலிஹூன், அந்த நெருப்பு அவங்களுடைய முகத்தை சுட்டு பொசுக்கி அதில் அவர்கள் விகாரமானவர்களாக காட்சி தருவார்கள். நரக நெருப்பு மேலே பட்ட உடனே அப்படி மூஞ்சியெல்லாம் ஒரு மாதிரி ஆயிரும், தோல் அப்படி கீழே விழுந்து முகம் கருகி போய் எரிஞ்சு கடந்த ஒரு பணத்தை பார்த்தா இப்போ இருக்கு, அதை விட மோசமாக பார்ப்பதற்கு விகாரமானவர்களாக அவர்கள் காட்சி தருவார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், நெருப்புண்டா ஏதோ கொஞ்ச நேரம் எரிஞ்சு அப்புறமேல அணைகிற மாதிரியான நெருப்பு கிடையாது, குள்ளமா கபத்து ஜித்னாகும் செய்கிறா, அந்த நெருப்பு அணையக்கூடிய நேரத்துல எல்லாம் அதை நாம் கொழுந்து விட்டு எரிய செய்வோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி நெருப்புண்டா என்ன, எங்கேயாவது ஒரு இடத்துல நிழல் கிடைக்குமா, எங்கேயாவது கொஞ்ச நேரம் ஒரு ஓய்வு எடுக்க முடியுமான்னு கேட்டா அல்லாஹ் சொல்றான், லஹும் மின் ஃபௌகிஹிம் துலலும் மினன் நார் வ மின் தஹ்திஹிம் துலலும், நரகத்துக்கு மேலேயும் நெருப்பாலான தட்டுக்கள் இருக்கிறது, கீழேயும் நெருப்பாலான தட்டுக்கள் இருக்கிறது. கீழே நெருப்பு தான், மேலே நெருப்பு தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். லஹும் மின் ஜஹன்னம மிகாதுன் வ மின் ஃபௌகிஹிம் கவாஷின் வ கதாலிக நஜ்ஸில் ஸாலிமீன், நெருப்பாலான அந்த போர்வை, நெருப்பாலான பாய், இப்படி இல்லாம நெருப்பால தான் அந்த நரகம் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நரக நெருப்பினுடைய கடுமையை பற்றி நமக்கு சொல்லி காட்டுறான். எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்றான், இதா ராத்துஹும் மின் மக்கானி பைதின் சமியுலகா சஹீகம் வ ஸஃபீரா,
தூரத்தில் இருந்து அவர்கள் அந்த நரகத்தினுடைய அந்த சப்தத்தை, நரகத்தினுடைய பேர் இரைச்சலை, கொந்தளிப்பை அவர்கள் செவிமடுப்பார்கள். நெருப்புலேருந்து வரக்கூடிய சத்தம் இருக்குதுல்ல, அந்த சத்தத்தை கிட்ட போனாதான் அந்த எரிஞ்சு ஒரு வீடு எரிஞ்சிட்டு இருக்குன்னு வைங்க, கிட்ட போனால் அந்த அதுக்கிட்ட உள்ள நெருப்பு கிட்ட உள்ள ஒரு சத்தம் வரும்ல, இதே ரொம்ப தூரத்தில் இருந்து கேட்டால் கூட நரக நெருப்பு அந்த குதிக்கிறத அந்த சத்தத்தை கரமுரண்டு இப்படி எரியும் பாருங்க. இந்த நரக நெருப்புல இருந்து வரக்கூடிய அந்த பேர் இறைச்சலை, சத்தத்தை, அது கொழுந்து விட்டு எரியக்கூடிய அந்த வேகத்தை தூரமான இடங்களில் உள்ளவர்கள் கூட விளங்கும் அளவுக்கு அப்படி கொதிக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். இந்த நரகத்தில் பல வகையான வேதனை இருக்குது. நரகம்டால வேதனை தான், நெருப்புண்டால வேதனை தானே. இந்த நெருப்பு மாத்திரம் இல்லாமல் நரகத்தில் எந்த பக்கம் பார்த்தாலும் நரகத்தில் அவனுக்கு வேதனை வழங்கப்படும். இந்த நரக வேதனையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு குறிப்பிடும் பொழுது சொல்கிறாங்க, அவங்களுடைய பெரிய தகப்பனார் அபு தாலிபை குறிப்பிட்டு கூட சொல்லி காட்டுகிறார்கள். எப்படி சொல்கிறாங்க? இன்ன அகுவான அகலின்னாரி அதாபன் யௌமல் கியாமத்தி ல ரஜுலுன் தூலவு ஃபி அஹ்மஸ கதமைஹி. நரகத்தில் ரொம்ப கம்மியான வேதனை எதுன்னு கேட்டால், ஒருத்தருக்கு அந்த அவருடைய செருப்பு மாட்டப்படும். அந்த செருப்பை எப்படி இருக்கும்னு கேட்டால் நெருப்பாலான செருப்பு. அங்கே அல்ல எதை கொடுத்தாலும் அது நெருப்பாக தான் இருக்கும், அது வெப்பமாகத்தான் இருக்கும். அங்கே குளிர்ச்சியோ ஒரு நிழலோ ஒரு எந்த விதமான ஒரு அந்த அந்த அனலை தைத்து கொள்வதற்கான எந்த ஒரு ஏற்பாடும் அங்கே இருக்காது. அப்போ நெருப்பால் தயாரிக்கப்பட்ட ஒரு செருப்பை அல்ல ஒரு ஆள் காலில் வந்து மாட்டுவான். அதை என்னுடைய பெரிய தகப்பனாருக்கு அப்படி நடக்கும்னு அல்லாஹ்வுடைய ரசூல் குறிப்பிட்றாங்க. அப்போ அந்த நெருப்பாலான செருப்பை மாட்டின உடனே அவருடைய மூளையை கொதிக்க ஆரம்பிக்குமா. ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, இந்த வேதனை தான் பயங்கரமான வேதனை என்று அந்த வேதனை அடையக்கூடிய ஒரு ஆள் நடப்பார். ஆனால் நரகத்தில் ரொம்ப கம்மியான வேதனை அதுதான் அப்படிங்கிறாங்க. அப்போ கம்மியான வேதனை எப்போ இருக்கும்டா, பயங்கரமான வேதனை எப்போ இருக்குன்னு பார்த்துக்கிறங்க. அந்த செருப்பை மாட்டினோட மூளை கொதிக்குமா, சோறு கொதிக்கிற மாதிரி அடுப்பில் சோறை வச்சோன்னு கொதிக்கும் பாருங்க, அரிசி கொதிக்கும் பாருங்க, அப்படி மூளை கொதிக்க ஆரம்பிக்கும். இதுதான் ரொம்ப கம்மியான வேதனை என்று ரசூலுல்லாஹி சொல்லிவிட்டு, இது என் பெரிய தகப்பனாருக்கு இப்படி இந்த வேதனை நடக்கும் அப்படிங்கிறாங்க. அவங்க பெரிய தகப்பனார் நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும், அபு தாலிப். அந்த அபு தாலிப் அவர்கள் அவங்க இஸ்லாத்தை கடைசி வரைக்கும் ஏற்றுக்கிறவே இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய தகப்பனாருங்கிறனால எல்லாம் மறுமை நாளையில் அவருக்கு எந்த தரஜாவும் கிடைக்காது. வேதனையில் அல்ல குறைச்சி கொடுப்பானதை தவிர நரகத்தில் இருந்து தப்பிக்க வேண்டுமையானால் நாங்கள் ரசூலுடைய பாரம்பரியம், நாங்கள் செய்யது வம்சம், நாங்கள்லாம் நபிமாருடைய பாரம்பரியம், நபிமாருடைய வாரிசு, இதெல்லாம் அல்லட்ட இருக்காது. நிறைய பேர் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். முஸ்லீம்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, முஸ்லீம்களாக இருந்து அவங்களுக்கு நரகம் கிடையாது. யாருக்கு நரகம்? யார் அல்லாவே இல்லைங்கிறானோ அவனுக்கு தான் நரகம். நம்ம அதை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டோம்ல, களிமா சொல்லிட்டோம்ல, இப்படி நினைக்கிறான். களிமா சொல்லி என்ன பண்ணுறது? களிமா சொல்லிட்டு போய் தண்ணி அடிக்கிறிய, களிமா சொல்லிட்டு உபச்சாரம் பண்ணுறிய, நீ என்னத்துக்கு இந்த களிமாவை சொன்ன? களிமா சொன்ன மாறணுமா இல்லையா? ஒரு முஸ்லீம் அல்லாதவருக்கும் முஸ்லீமுக்கும் மறுமையை நம்புறவனுக்கும் நம்பாதவனுக்கு மத்தியில் வித்தியாசம் இருக்கணுமா இல்லையா? அப்போ ஒரு காவிரி செய்யக்கூடிய முஸ்லீம் அல்லாதவர் செய்யக்கூடிய எல்லா தப்பையும் நான் பண்ணுவேன், நான் களிமா சொன்னால் அல்ல என்னை காப்பாற்றுவேன் நினைக்கிறேன் பாருங்க. அதெல்லாம் அல்ல நடக்காது. பேரையெல்லாம் அல்ல பார்க்க மாட்டான். அப்துல் காதர், அப்துல் ரஹீம் இப்படிலாம் பேர் வச்சுக்கிட்டா மறுமையில் தப்பிச்சிட முடியுமா? ஆயிஷா, கதீஜான்னு பேர் வச்சா தப்பிக்க முடியுமா? ரசூலுடைய பாரம்பரியம் சொல்லிக்கிட்டா தப்பிக்க முடியுமா? யார் தப்பிக்க முடியும்? யார் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி அதை நடைமுறைப்படுத்துகிறாரோ, அல்லாதான் கடவுண்டு அவனை தவிர யாரையும் வணங்கக்கூடாது. நபிகள் நாயகன் தான் தூதர்னா அவரை மாத்திரம்தான் முன்மாதிரியாக பின்பற்றி நடக்க வேண்டும். அப்போ அதை விட்டு ரசூலுடைய பாரம்பரியம்னா ரசூல்ல பெரிய தகப்பனார் நிலைமை எப்படி இருக்கிறது? எப்படி இருக்கிறது? அந்த நெருப்பாலான செருப்பை மாட்டின உடனே மூளை கொதிக்குங்கிறாங்க ரசூலுல்லாஹி சொல்லும். இது நரகத்தில் உள்ள ஒரு கம்மியான ஒரு வேதனை. இது போக நரகத்தில் அல்ல என்ன செய்யறான்னு கேட்டால், இப்போ ஒரு கைதிக்கு விலங்குகளை போட்டு கூட்டு போகிறான்ல, அந்த கை விலங்கு போடுறான். அல்ல பெரிய பெரிய தப்பு செய்தவனாக இருந்தால் என்ன செய்வான்? அவனை தலையில் விளங்க மாட்டி கையை இப்படி விரித்து கையில் விளங்க மாட்டி சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டு கூட்டு போகிறான் பாருங்க. இந்த மாதிரி சங்கிலிகளாலும் விலங்குகளாலும் நரகவாசிகள் பிணைக்கப்பட்டு
அவன் தப்ப முடியாத அளவுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, அசைய முடியாத அளவுக்கு நரகத்தில் அவனுக்கு வேதனை செய்வான். அப்படி அல்லாஹ் சொல்றான். எதனால அல்லாஹ் இதையெல்லாம் சொல்றான்? நரகம்டா சாதாரணமாக நினைத்து கொண்டு சில முஸ்லிம்கள் அப்படியே சொல்றாங்க, நரகம் தானே பார்த்துக்கிறோம். யார் பார்த்தது? நரகத்தை பற்றி எச்சரிக்கை பண்ணா, அல்லாவுக்கு இணை வைக்காதரா, தர்காவுக்கு போகாதரா, தாயத்து போடாதரா, வட்டி வாங்காத, வரதட்சணை வாங்காத அப்படிலாம் சொன்னா என்ன செய்யறான்? அது செஞ்சா இப்போ என்ன நரகம் தானே, அது அப்போ பார்த்துக்கலாம். அப்போ பார்த்துக்கிறதா? அப்போ உன்னால் பார்க்கவே முடியாது. அப்போ போய் என்னத்தை பார்க்கறது? அல்லாஹ் சொல்றாங்க, அடிக்கு மேல் அடி விழுந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் சொல்றான், கல்லால யும்பதன்ன ஃபில் ஹுத்தமா, அவர்கள் ஹுத்தமாவிலே தூக்கி எறியப்படுவார்கள். வமா அதிராக்கமல் ஹுத்தமா, ஹுத்தமா என்றால் என்ன என்று தெரியுமா? நாருல்லாஹில் மூக்கத துல்லத்தி தத்தலி வாழல் அஃபீதா, அந்த அல்லாஹ் முட்டக்கூடிய நெருப்பு. அது நீ முட்ட நெருப்பு இல்லை, அந்த நெருப்பு மேனியில பட்ட உடனே இதயம் வரைக்கும் போய் பாயி, அப்படியே போய் ஹார்ட்டை போய் பிடிச்சி இழுத்துரும், கருக்கி நாசமாக்கிறேன். அப்படி நெருப்புடா. இன்னஹா அலைஹி மூசதா ஃபி அமதி முமத்ததா, அவர்கள் நீண்ட கம்பங்களில் கட்டி வைக்கப்பட்டிருப்பார்கள், அந்த நெருப்பு அவர்களை சுத்தி கொண்டிருக்கும் என்று அல்லாஹ் என்ன செய்யறான்டா, நீண்ட கம்பங்கள், பெரிய பெரிய கம்பங்கள் அவனை கட்டி வைத்து அப்படி வேதனை செய்வேன் அப்படிங்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், இன்னா ஆத்ததுனாலில் காஃபிரீன சலாசிலம் அகலாலம் ஓ சைரா, இறைவனை மறுப்பவர்களுக்கு சங்கிலிகளையும் விலங்குகளையும் கொழுந்து விட்டறியக்கூடிய நரக நெருப்பையும் நாம் தயார்படுத்தி வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறான். சூரத்துல் ஹாக்காவுல் அல்லாஹ் சொல்றான், மறுமையில் அல்லாஹ்வுடைய விசாரணை முடிந்து அல்லாஹ் சில ஆள்கள் என்ன செய்ய மாட்டான், இவனை பிடிச்சி தூக்கி நரகத்தில் போடுங்கம்மா. அது அல்லாஹ் கடுமையாகவே அந்த வார்த்தையை யூஸ் பண்றான். ஹுதூஹு ஃபகுல்லு சும்மல் ஜஹீம சல்லு சும்ம ஃபீ சில்சிலத்தின் தர்வுகா சபூன திரான் ஃபசுலுக்கு, இந்த பாவியை பிடித்து 70 முழ சங்கிலியால் அவனை கட்டி வைத்து அதுக்கப்புறம் நரகத்தில் தூக்கி போடுங்க. 20 முழ சங்கிலியால் கட்டி போட்டா ஒருத்தன் தப்பிக்க முடியுமா? அப்படி பயங்கரமான குற்றவாளி அல்லாஹ் தூக்கி நரகத்தில் வீச சொல்லுவான். அவன் பண்ண பாவம் என்ன? அல்லாஹ் சொல்றான், இன்னஹு கானலா யூமினும் பில்லாஹில் அலீம், அவன் மகத்தான அந்த அல்லாஹ்வை, பெரிய கடவுளை, ஒரே கடவுளை அவன் நம்பாமல் இருந்தான். வலா யஹுல்லு அலா தாபில் மிஸ்கீன், ஏழைக்கு உணவளிக்க தூண்டாமல் இருந்தான். இன்னும் ஏழைக்கு உணவளிக்கணும், இல்லைன்னா உணவளிக்க தூண்டணும். நிறைய பேர் கெடுத்துடுறான், பார்த்துருக்கீங்களா? ஒரு ஆள் ஒரு நல்ல காரியத்துக்கு செய்யும் போது அதெல்லாம் செய்யாதீங்க அப்படிமா. ஒரு கெட்ட காரியத்துக்கு கொடுக்கும்போது அடுத்த பரவாயில்லை, நல்ல காரியத்துக்கு கொடுக்கும்போது என்ன செய்வான்? ஒரு பிச்சை போடுவாரு, அதெல்லாம் பிச்சை போடாதீங்க. அவன் ஒரு குடியாரனா இருக்கிறான், இல்லை கஞ்சா குடிக்கிறவன், அந்த பரவாயில்லை. ஒரு உண்மையில் கஷ்டப்படுற ஆளுகளுக்கு உதவி செய்யும் போது இப்படி கெடுக்கிறான் பாருங்க. அல்லாஹ் சொல்றான், இவன் அல்லாவை நம்பல, ஏழைக்கு உணவளிக்க இவன் தூண்டவும் இல்லை, எதிராகவும் இருந்தான். அதனால இவனை 70 முழ சங்கிலியால தூக்கி நரகத்தில் தூக்கி போடுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்வான் என்று திருமறை குர்ஆன்ல அப்படின்னு சொல்றான். நரகத்தில் 70 முழ சங்கிலியால் குற்றவாளிகள் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் அப்படிங்கிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், யாசின் சூராவுல சொல்றான், இன்னா ஜால்னா ஃபி ஆனாகிஹிம் அகலாலா, இதையெல்லாம் முஸ்லீம்கள் படிக்கணும். யாசின்டாலும் நம்ம ஆளுங்க நினைச்சிட்டாங்கன்னா மூத்தா படங்களுக்கு எடுத்து போதணும், என்னன்னு தெரியாது. அதுல அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல பயங்கரமான விஷயங்கள், அல்லாஹ்வுடைய ஆற்றலை, அவனுடைய அற்புதத்தை, அவனுடைய அந்த தண்டனைகளை, பலவிதமான விஷயங்களை யாசின் சூராவில் அல்லாஹ் சொல்றான். நம்ம ஆளுங்க என்ன செய்யறாங்க, அதை யாசினை மட்டும் தனியா குர்ஆன்ல இருந்து வெட்டி எடுத்து இது ஓதுனீங்கன்னா மூத்தா பணவன் சொர்க்கத்துக்கு போயிடுமா அப்படின்னா, அது மூத்தா பணவன் சொர்க்கத்துக்கு போறதுக்கு இல்லை, உசுரோட இருக்கிற சொர்க்கம் போறதா இருந்தா குர்ஆனை அவன் படிக்கணும், குர்ஆனை விளங்கணும். அதுக்கு தான் அல்லாஹ் கொடுத்துருக்கானே தவிர செத்து போனவனுக்கு பார்சல் பண்ற பயன்படுத்துறாங்க பாருங்க. அல்லாஹ் அந்த யாசின் சூராவில் சொல்றான், அந்த யாசீன்ல இதை மறுக்கவும் செய்யறான். செத்து போனவங்களுக்கு ஓதுறாங்களே யாசீன, அந்த யாசீன்ல அல்லாஹ் சொல்றான், இன்னஹுவ இல்லா திக்ரும் வ குர்ஆனும் முபீன் லியுந்திர மன் கான ஹய்யன், உயிரோட உள்ளவர்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யறதுக்கு தான் இந்த குர்ஆனே. செத்து போனவனுக்கு பார்சல் பண்றதுக்கு இல்லை, உசுரோட உள்ளவனை பயமுறுத்துறதுக்கு. ஒழுங்கா திருந்தி நடத்துங்க, இல்லைன்னா மறுமையில் நரகம் இருக்கிறது, இதை எச்சரிக்கிறதுக்கு தான் இந்த குர்ஆன், யாசீன் எல்லாமே அப்படிங்கிற அல்லாஹ். அந்த யாசீன்ல அல்லாஹ் நரகத்தை பத்தி சொல்றான், இன்னா ஜால்னா ஃபி ஆனாகிஹிம் அகலாலன் ஃபஹிய இலல் அதுகானி ஃபஹும் முக்மஹூன், அவருடைய அந்த கழுத்துகளில் நாம் அந்த விலங்குகளை மாட்டுவோம். கழுத்தில் விலங்க மாட்டி அவனுடைய கழுத்து இப்போ இருக்கும்னு கேட்டால் அது அந்த கீழ் தாடை வரைக்கும் அந்த விலங்கு இருக்கும்.
அவங்களுடைய தலை வந்து மேல் நோக்கி போயிடும் அப்படிங்கிற அல்லாஹ். கழுத்துல விளங்க மாட்டி அப்படி மேல் நோக்கி அல்லாஹ் பார்க்க வச்சிருவான். ஏத்தாப்புல உள்ள உண்மை தெரியாது. அதுக்கு மேல அல்லாஹ் சொல்றான், வஜால்னா மிம்பைனி ஐதீஹிம் சத்தன் வமின் கல்ஃபிஹிம் சத்தா. அவனுக்கு முன்னாலே ஒரு ஸ்கிரீன், ஒரு திரை, பின்னாலே ஒரு திரை, இப்படி போட்டு நான் மூடி விடுவோம். ஃபஅக்ஷைனாகும் ஃபஹும் லா யுப்சிரூன். அவர்கள் வந்து எதையுமே பார்க்க முடியாது. அப்படி மேல் நோக்கி இப்படி தலை இருந்த மாதிரி அல்லாஹ் என்ன செய்வான், விலங்க போட்டு கழுத்தை மேலே தூக்கிடுவான். அதுக்கு மேலே தலையில் அந்த ஒரு கவரை வேற, இந்த குற்றவாளியை கூட்டு வருவாங்கல்ல, அப்படி தலையை மறைச்சி அந்த ஒரு ஸ்கிரீனை போட்டு கூட்டு வருவாங்க பாருங்க. அந்த மாதிரி குற்றவாளிகள் அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டால் நரகத்தில் அந்த முகமூடியை போட்டு கழுத்து மேலே பார்த்துருக்கிற மாதிரி அப்படி இந்த நரகத்தில் வேதனை இருக்கிறது நல்லா சொல்கிறான். இதை யாருக்கா வேண்டிய எல்லாம் சொல்கிறான்? சில பேருக்கு நீங்கள் என்னதான் சொன்னாலும் வரவே மாட்டான், திருந்தவே மாட்டான். அப்படி இருக்கிறான்ல சில ஆளுங்க என்ன செய்வான், வேணும்னுக்கு நம்ம எதையெல்லாம் சொல்கிறோமோ அதையெல்லாம் வேணும்னுக்கு செய்வான். தர்கா கூடாது, கந்தூரி கூடாதுன்னு சொன்னோன்னு வைங்களேன், உடனே என்ன செய்வான், நீ கந்தூரி கூடாதுன்னு பிரச்சாரம் பண்ணுறியா, நாங்கள் இந்த வருஷம் கந்தூரியை பிரம்மாண்டமாக பண்ண போகிறோம் அப்படின்னு என்ன செய்வான்டா. முன்னாடி 10,000 ரூபா, ஒரு 1 லட்ச ரூபா செலவழிச்சுன்னு வைங்க, இப்போ 2 லட்ச ரூபா செலவு. நீ கந்தூரி வேணாங்கிறியா, இப்போ பாரு கரகாட்டம் வைக்கிற பாரு, குரத்தியாட்டம் வைக்கிற பாரு, அப்படின்னு ஒயிலாட்டம் வைக்கிற பாரு, மயிலாட்டம் வைக்கிற பாரு, வச்சு தொலை. யாருக்கு அதனால என்ன நஷ்டம்? அதனால நரகத்துக்கு போக போறேன். திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெயினுலாபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை. தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள். கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள். முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 350 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. எங்களை எதிர்க்கிறோங்கிற பேர்ல நாங்க சொல்றதை வந்து மறுக்கணும், எதிர்த்து செய்யணும் அப்படின்னு நரகத்துக்கு போனோம். அதனால நாங்க என்ன செய்யறது, நாங்க கேட்கிறோம், நாங்க தண்ணி அடிக்க கூடாதுங்கிறோம், விபச்சாரம் பண்ணக்கூடாதுங்கிறோம். அப்ப அதையும் செய்யி, அந்த கந்தூரியை வந்து பிரம்மாண்டமாக நடத்தணும்னு செய்யக்கூடிய ஆளுங்க என்ன செய்யணும், நீ தண்ணி அடிக்க கூடாதுங்கிறீங்கள, பாரு நான் தண்ணி அடிக்கிறேன், அதனால சொர்க்கம் போவியா நரகம் போவியா, நீ விபச்சாரம் பண்ணக்கூடாதுன்னா நான் விபச்சாரத்துக்கு போக வேண்டாம் என்ன சொல்றது. அப்போ இந்த மாதிரி என்ன செய்யறான்டா, திருந்தவே மாட்டேங்கிறான்ல. என்ன சொன்னாலும் நாங்கள் திருந்த மாட்டோமே, காதில் வாங்க மாட்டோமே இப்படிங்கிறான இவனுக்கு அல்ல சொல்றான், அவனுடைய தலை வந்து மேல் நோக்கி இருக்கிறது. நரகத்தில் அவனுடைய நிலைமை அப்படிதான் இருக்கும். அப்புறம் எப்படி அவன் பாப்பா, சவாவுன் அலைஹிம் அந்தர்த்தகும் அம்லம் துந்திருக்கும் லாயுமினூன். அவர்களுக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தாலும் சரி, செய்யாவிட்டாலும் சரி, அவர்கள் ஈமான் கொள்ளவே மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் செய்யறான். இந்த மாதிரியான ஆளுகளை பற்றி சொல்லி காட்டுறான். அதே மாதிரி வந்து நரகத்தில் அல்லாஹ் தண்டனையை கொடுக்கும்போது நரகத்தில் எப்படியெல்லாம் அந்த தண்டனை இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு ஒரு ஜெயிலே போறான்னு வைங்களேன், ஒரு வெயிலே நம்ம இருக்கிறோம், கடுமையான வெயில் காலமாக இருக்கிறது. அந்த வெயிலுடைய கொடுமையிலிருந்து தப்பிக்கிறதுக்காக வேண்டி இன்னைக்கு எவ்வளவோ வழிமுறைகள் இருக்கிறது. இப்போ ஏசியை போட்டு உட்காந்துக்குருவான், அல்ல ஒரு ஃபேனை போட்டு உட்காந்துக்குருவான், அல்லது வெயிலுடைய கொடுமையிலிருந்து காப்பாற்றிக்கிறதுக்காக வேண்டி வகை வகையாக என்னென்ன ஜூஸ் அடிக்க முடியுமோ எல்லாத்தையும், எல்லா வகையான பழங்களையும் வாங்கி செய்யறான். வெயில் காலத்தில் அடுக்கி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு, அல்ல ஒரு டேங்க் போடுறாது வாங்கி வச்சு, அப்படி ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா அதை குடிச்சுக்கிட்டே இருந்தால்தான் நரகத்திலிருந்து வரக்கூடிய மூச்சு காத்து இருக்குல்ல, அந்த மூச்சு காத்தை தணிப்பதற்காக வேண்டி இவன் என்னென்ன இளநீ குடிக்கணுமா, ஜூஸ் குடிக்கணுமா, எல்லாத்தையும் குடிச்சு நான் என்னை காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறான். இது போக மருத்துவத்துக்கும் செலவு பண்ணுறான். இந்த வெயில்னால ஏற்படக்கூடிய நோய்கள் இருக்கு பாருங்க. வெப்பம்னா சாதாரணமாக வெறும் தாகம் மட்டும்தான் இருக்குமா, வெப்பத்தினால என்னென்ன அந்த வேலையை நடக்கும், உடலுக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், பலவிதமான நோய்கள் ஏற்படும் போது காசு பணம் இருக்குதுல்ல, ட்ரீட்மெண்ட் எடுத்துருவோம் அப்படின்னு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறான். ஒரு சின்ன புண்ணு வந்தாலும் சரி, ஒரு வயிற்று வலி வந்தாலும் சரி, ஒரு லூஸ் மோஷனாக இருந்தாலும் சரி, என்ன வெயில்னால என்னென்ன வருதோ எல்லாத்துக்கும் ஒரு பரு வந்தாலும் கூட அதை விட்டுறக்கூடாது. பரு வந்து பெரிய வேதனைகள் ஆக போகிறது இல்லை, ஆனால் அதை கூட நம்ம கிளியர் பண்ணிடணும். இப்படிலாம் மனுஷன் என்ன செய்யறான், அந்த வெப்பத்திலிருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காக வேண்டி நிறைய செய்யறான். அப்போ இப்படிலாம் மறுமை நாளையில் அப்படி வெப்பத்திலும் தணிக்கிறதுக்காக வேண்டி இளநீயை கொண்டு வெட்டி கொடுத்து இந்த குடிச்சுக்க, அல்ல சோத்தை கொண்டு கொடுத்து ஜெயிலில் செய்வான்ல, சோத்தையும் கொடுத்து அடியையும் கொடுப்பான். அப்போ இது இவன் எப்படி திருந்துவான், ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவு உண்டா, அப்படி 2 வேளை கட் பண்ணா கூட ஓரளவு திருந்த சான்ஸ் இருக்கு. இவன் என்ன செய்யறான், 3 வேளை சோறு போடுறான், அதில் கரெக்டாக
மாமியார் வீட்டில் கொடுக்குற மாதிரி. அதனால தான் என்ன செய்யறான்னு கேட்டால், மணி அடித்த சோறு மாமியார் வீடுங்கிறான். ஜெயிலுக்கு போகிறவன் அதை ஒரு தண்டனை நினைக்க மாட்டேங்கிறான். போட வெளியே இருந்து சுற்றி இருந்தா எவன் சோறு போடுறான், மாமியார் வீடு மாதிரி இப்படி மணி அடித்த சோறு வந்து கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறானே. அப்போ அல்லாஹ் வந்து மருமைகளை நரகத்தில் போடும்போது சோறு தருவானா? அல்லாஹ் சொல்றான், லைசலகும் தாமுன் இல்லாமின் நரி, அவர்களுக்கு விஷ செடிகளை தவிர வேற எந்த உணவும் கிடையாது. லா யுஸ்மின் வலா யுக்னி மின் ஜூ, அது அவனை குளுக்கம் வைக்காது, பசியையும் போக்காது. விஷச்செடியை திங்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லாம விஷச்செடியாவது திண்டு வயிற்று பசியாவது போக்கொண்டு ஒரு வயிறு நிறையட்டுமான்னு அப்படி நினைப்பான். அது வயிற்று பசியை போக்கவும் செய்யாது, அது அவனை குளுக்கம் வைக்காது அப்படின்னு நல்லா சொல்றான். இன்னொரு இடத்துல அல்ல அந்த அந்த விஷச்செடி எங்க இருந்து வருது, ஒரு மரத்தை பத்தியே சொல்லி காட்டுறான். ஜக்கூம் என்ற ஒரு மரம் இருக்கிறது. இன்ன ஷஜரத்த ஜக்கூமி தாமுல் அசீம், இந்த ஜக்கூம் என்ற மரம் குற்றவாளிகளுக்கு உணவாக அதுல இருந்து தான் வழங்கப்பட இருக்கிறது. அந்த உணவு எப்படி இருக்கும், கல் முகுலி எகிலிஃபில் புத்தூன் கலில் ஹமீம், அது உருக்கிய செம்பு மாதிரியும் அப்படி தண்ணீர் கொதிக்கிற மாதிரியும் வயிற்றுல உள்ள போனவன அப்படி கொதிக்க ஆரம்பிக்கும். செம்பை குடிச்சா எப்போ இருக்கும், அந்த மாதிரி செம்பு கொதிக்கிற மாதிரி தக தகன்னு வயிற்றுக்குள்ள போனவன கொதிக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷச்செடி ஜக்கூம் என்ற மரத்தில் இருந்து அவர்கள் உணவளிக்கப்படுவார்கள் அப்படி நல்லா சொல்றான். இன்னொரு இடத்துல நல்லா சொல்றான், உணவுங்கிறது விஷச்செடி தான், வேற ஒன்றும் விசேஷம் அங்கே இருக்காது. பானங்கள் ஏதாவது கிடைக்குமா, அவனுக்கு ஒரு சர்பத்து, ஒரு ஜூஸ், ஒரு மோர், அந்த மாதிரி ஏதாவது கிடைக்குமா? அவனுக்கு என்ன தரப்படும் என்றால் வயுஸ்காமின் மாயின் சதீத், அவனுடைய உடல்ல இருந்து அந்த புண்கள் வெப்பத்தினால நெருப்பால் பாதிக்கப்பட்டு உடல்ல இருந்து ரத்தம் வடியும் பாருங்க, ரத்தம் சீலு சலம், இதுல இருந்து அவன் அதை பிடிச்சால என்ன செய்வான், அதுவே சூடா இருக்கும். அதுவும் எப்போ இருக்கு, அது கூட கூலா இருக்காது. அவனுடைய உடல்ல இருந்து வரக்கூடிய சீல் சலத்தை எடுத்து இதை குடிடாமா அல்ல எத்த ஜர்ரஹு, அவன் அதை மிடராக விழுங்குவான். வலா எக்காது இசிஹு, அது அவனுடைய துண்டே கடக்காது. அதுதான் அவனுக்கு அங்கே தரப்படுற பானம்னா அதுதான். எல்லாமே சாப்பாடு அங்கே தண்டனை, குடிபானம் கொடுத்தா அதுவும் அவனுக்கு தண்டனையா இருக்கு. அப்போ மிடராக விழுங்குவான், ஆனால் அது அவன் துண்டை குழியை அடையாது. வயத்தீகில் மூத்து மின் குள்ளி மக்கான், இந்த உலகத்தில் ஒருத்தன் வேதனை அனுபவிக்கிறான்னு வைங்களேன், பயங்கரமான வேதனையில் கஷ்டப்படுறான். செத்து தொலைஞ்சு நல்லா இருக்குமே அப்படி நினைக்கிறான்ல மனுஷன். எத்தனை பேர் வேதனை தாங்க முடியாம தற்கொலையெல்லாம் பண்றான்ல, அப்படி அங்க எதை நடக்குமா, தற்கொலை பண்ணிக்கிற முடியுமா, சாக முடியுமா? அங்க சாவுங்கிறது கிடையாது. அவன் அதை குடிக்க ஆரம்பிச்ச உடனே நாலா புறங்கள்ல இருந்து மூத்து அவனை தேடி வரும், மூத்தாகிற மாதிரி இப்படி போவான். ஆனால் வமாஹு மையத், அவன் சாக மாட்டான் என்று திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் செய்யறான். சாகாமல் இந்த வேதனை அவனுக்கு வழங்கப்பட்டு கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பானத்தை பற்றி, சொர்க்கத்தில் தரக்கூடிய பானத்தை பற்றி ஒரு தடவை சொல்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, ஒரு நபி தோழர் கேட்கிறாரு, ஒரு வெளியூர்வாசி என்ன செய்யறாருன்னா, ஜெய்ஷான்ங்கிற ஒரு ஏரியாவில் இருந்து ஒரு நபி தோழர் கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்க ஏரியாவில் நாங்கள் ஒரு சோழ பானம் ஒன்று குடிக்கிற வழக்கம் இருக்குது, எங்கள் ஊரில் அந்த வழக்கம் இருக்கிறது, அது குடிக்கலாமான்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, அவ முஸ்கிரன் ஹுவ, அது போதை தரக்கூடிய பானமா, அதை குடிச்ச போதை ஏற்படுமா? சில பானங்கள் போதை பானங்கள்டே இருக்கும், அந்த மாதிரியான போதை பொருட்கள் நமக்கு தெரியும். சில விஷயங்கள போதை இருக்கிறது தெரியும், ஆனால் அது சாராயம்ங்கிற பேரில் இல்லாதனால, கஞ்சாங்கிற பேரில் இல்லாதனால, வேற வடிவத்தில் இருக்கிறனால அது ஹராமா ஹலாலா நமக்கு தெரியாது. அப்போ ஈதவர் ரசூலாட்ட கேட்குறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு சோழபானை சாப்பிட்ற வழக்கம் எங்கள் ஊரில் இருக்கிறது, அது சாப்பிடலாமா குடிக்கலாமான்னு கேட்குறாரு. ரசூலா இருக்கிறாங்க, அது போதை தரக்கூடியதா? ஆமாம், அது சாப்பிட்டா ஒரு மஸ்து வரத்தான் செய்யும், ஒரு போதை அது அப்படிங்கிறாரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குல்லு முஸ்கிரின் ஹராம், போதை தருகிற அனைத்தும் ஹராம். அது என்ன பேர் இருந்தாலும் சரி, நீ ரம்முன்னு சொல்லிக்க, பீர்னு சொல்லிக்க, என்ன பேரை வைத்து கொண்டாலும் சரி, போதை தரக்கூடிய அனைத்தும் ஹராம் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் ஒரு உடன்படிக்கை எடுத்திருக்கிறான். என்ன உடன்படிக்கை? எவன் இந்த உலகத்தில் தண்ணி அடிக்கிறானோ, கஞ்சா குடிக்கிறானோ, இந்த மாதிரியான போதைப் பொருட்களை பயன்படுத்துகிறானோ, ஊசி போட்டுக்கிறானோ, ஹெராயின் சாப்பிட்றானோ, இவர்களுக்கெல்லாம் மறுமை நாளையில தீனத்துல் ஹபால்ல இருந்து அல்லாஹ் அவனுக்கு குடிக்க செய்வான் அப்படிங்கிறாங்க. இந்த பாவி வரட்டும், இந்த ராஸ்கல் வரட்டும், இவனுக்கு தீனத்துல் ஹபாலை தயார் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் தீனத்துல் ஹபால் என்ன சகாபி கேட்கிறாரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அது நரகவாசியுடைய உடல்ல இருந்து வரக்கூடிய அந்த வியர்வை,
அவனுடைய உடம்புல இருந்து வெளியக்கூடிய அந்த சீல் சலம் இதை கூட நல்லா கொடுப்பான். குடிக்கும்போது உனக்கு சுகமாக இருந்துச்சா? உலகத்தில் எத்தனை முஸ்லீம் இன்னைக்கு பார்க்குற முஸ்லீமை ஒயின் ஷாப்பு வந்து எடுத்துருக்கிறான், ஒயின் ஷாப் எடுத்து நடத்துகிறானா இல்லையா? அப்போ ஒயின் ஷாப்பு கடைக்கு டாஸ்மாக இருக்குது, ஏஜெண்டாக முஸ்லீம் இருக்கிறான். எத்தனையோ முஸ்லீம் அதில் இந்த பகுதியில் உள்ள முஸ்லீம்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த கடற்கரை ஓரங்களில் வாழக்கூடிய இந்த மாவட்டம் முழுக்க நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் இந்த தண்ணி அடிக்கிறது பெரும்பாலான முஸ்லீம்கிட்ட இருக்கிறது. வாழ்க்கைன்ற என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா மர்ம ஆகிறது அல்லாஹ்வுடைய பயம் இதெல்லாம் நம்ம குறைவாக இருக்கிறது. வாழ்க்கைன்ற என்ன, கடலுக்கு போகணும், வந்து தண்ணி அடிச்சுட்டு இருக்கணும், இதுதான் பெரும்பாலான ஆளுகளுடைய வாழ்க்கை இருக்கிறது. அப்போ என்ன செய்யணும், தண்ணி அடித்தா அது சுகமாக இருக்குங்கண்ணா. சுகமாக இருக்குதா? நல்லா இருந்துச்சா? இங்கே மூளை, இங்கே எப்படி மூளை மலங்கடிச்சோ அங்கே மூளை கொதிக்கும். அங்கே அல்லாஹ் சீல் சலத்தை கொண்டு தருவான். அப்போ எப்படி இருக்கும் பாடுறா, இது அல்லாஹ் ஒரு உடன்படிக்கை எடுத்திருக்கிறான் என்று இவங்களையெல்லாம் சும்மா விட மாட்டேன் இப்படின்னு அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இப்படி நரகத்தில் தரக்கூடிய சாப்பாடு, அங்கே உள்ள ட்ரெஸ்ஸு, அங்கே உள்ள குடிபானங்கள் அனைத்துமே வந்து அங்கே தண்டனையாகத்தான் இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் நரகத்தை பற்றி மட்டும்தான் சொல்ல முடிந்தது. இந்த நரகம் என்பது ஒரு சுட்டரிக்கக்கூடிய ஒரு நரகமாக இருக்கிறது. மனிதன் தாங்க முடியாத எந்த ஒரு வெயிலுடைய கொடுமையவே தாங்க முடியலன்ட்டா நரகத்தினுடைய வெப்பத்தை கண்டிப்பாக மனிதனால் தாங்க முடியாது. இதில் இருந்து அல்லாஹ்விடத்தில் நம்ம துவா செய்கிறதோட நரகம் போகிறதுக்கான அந்த பாவங்கள் இருக்கல, என்னென்ன பாவங்களை செய்தால் நரகம் போகும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளை எச்சரிக்கை பண்ணுறானோ, இஸ்லாம் என்ன தீமைகளை எல்லாம் தடுத்திருக்கிறதோ அந்த தீமைகளிலிருந்து விலகி நடந்து நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற்று அந்த சுகம் தரக்கூடிய சொர்க்கத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாகுர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ்